நெல்லை தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை நீக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அரை நிர்வாண போராட்டம் நடைபெற்றது. தாமிரபரணியில் தண்ணீர் எடுப்பதால் நெல்லை, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக வழக்கறிஞர் பிரபாகர், சமூக ஆர்வலர் முத்துராமன் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கில் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள தாமிரபரணி ஆற்றில் இறங்கி சமூக ஆர்வலர்கள் அரை நிர்வாண போராட்டம் நடத்தினர். மேலும் தாமிரபரணி ஆற்றில் பால் ஊற்றியும் போராட்டம் நடைபெற்றது. வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய வறட்சி திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களிலே நிலவுகிறது. அணைகளிலே தண்ணீர் வெகுவாக குறைந்துவிட்டது. உபரி நீர் கடலுக்கு செல்கிறது என்று சொல்வது ஒரு மிகப்பெரிய கேலிக்கூத்து. உபரி நீர் என்றே எதுவும் இல்லை. தாமிரபரணி நதியில் தண்ணீர் ஓடுகிறதா அல்லது நிற்கிறதா, தேங்கி கிடக்கிறதா என்று சொல்லக்கூடிய அளவிலே மிகவும் மோசமான நிலையிலே நதி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த நதியிலிருந்து நீர் எடுத்துக்கொள்ள பிறப்பித்திருந்த தடை ஆணை இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.